என்னாச்சு திடீர்னு? பயந்துட்டீங்களா? நேற்று நைட் தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ளே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான்னு என்ன? நேத்தி தான் மீட் பண்ணோம், அகைன் திரும்பி மீட் பண்ணலாமா, என்னோட பெய்ட் பாய் ஃப்ரெண்டாக இருப்பீங்களான்னு கேட்டது நான். நியாயமா நீங்கள் தான் என்னை பார்த்து பயப்படணும். சரி, என்ன விஷயம்? இல்லை, மேத்யூ கிட்ட பேசிட்டேன். அவன் வேலையை அவனுக்கு தெரியாமல் பண்ணிடுவோன்னு நினச்சான் போல். நாங்கள் அதுக்காக மீட் பண்ணலான்னு சொல்லி புரிய வச்சிட்டேன். இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை சொல்லவா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இது நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே ப்ரோ. யாரு மாப்பிள்ளையா? ஆமாம் மாப்பிள்ள, சௌக்கியமா? ஆனால் இவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. சம்மாள். கேட்டுக்கோ ஷோவா, யூ டிசர்வ் a friend like me. ஐஷு உள்ள போ, நான் பேசிட்டு வரேன். சரி ஓகே கைஸ், யூ கேரி ஆன், நான் போயிட்டு வரேன். ஓகே பாய் மாப்பிள்ள. பாய் மாப்பிள்ள. உங்ககிட்ட ஒன்று கேட்டேன். ஷூ, காஃபி கேட்டிங்களே? சாரிங்க, மறந்தே போயிட்டேன். இப்போ குடிப்பீங்களா? இங்கே பக்கத்தில் இருக்குமா? குல்ஃபி சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு டெஸ்டினில நம்பிக்கை இருக்கா? எனக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு உங்களை பார்க்குற வரைக்கும். லைஃப்ல நம்ம சடனா ஒருத்தங்களை சந்திப்போம். அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்டாவே அவங்க தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க நம்மளை ஹீல் பண்ணறதுக்காக கடவுள் சென்ட் பண்ண ஏஞ்சல்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பர்சனை கரெக்ட் டைம்ல மீட் பண்றதெல்லாம் டெஸ்டினியால தானே. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பர்சனை மீட் பண்றதுக்கான அதிர்ஷ்டம் கிடைக்காது, பட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐ பிலீவ் இன் டெஸ்டினி. இந்த டெஸ்டினி நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்த போதுன்னு நினச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்க, டெஸ்டினி இஸ் ஆல் அபவுட் ஹாப்பி எண்டிங்ஸ். தேங்க்யூ. எதுக்கு? இனிமே சிரிக்கவே மாட்டேன்னு நினச்சவனை சிரிக்க வச்சது. நான் இந்த காமெடியே பண்ணலையே. இப்போ ஏன் தான் சிரிச்சோன்னு இருக்குங்க? ஐயோ, என்னாச்சு? நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம், நம்ம பேர் தெரியல பாருங்களேன். சாரிங்க, என் பேர் வந்து. இருங்க இப்போ சொல்லாதீங்க, நாளைக்கு சொல்லுங்க. ஏன் நாளைக்கு? நாளைக்கு என் பர்த்டே. ஹாப்பி பர்த். பாருங்க, உங்களோட பேர் இல்லாமல் என்னால் விஷ் கூட ஒழுங்காக பண்ண முடியலங்க. பேர் சொல்லுங்க. முடியாது, நாளைக்கு சொல்றேன். அதோட விஷ் பண்ணா மட்டும் பத்தாது, கிஃப்ட்டும் வேணும். என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, ஸோ பெரிய கிஃப்ட் எதிர்பார்க்காதீங்க. கிஃப்ட் இஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் லவ். கிஃப்ட்னா நம்ம மனசார எது கொடுத்தாலும் கிஃப்ட் தான், புரியுதுல்ல? சரி, நாளைக்கு பார்ப்போம். பார்ப்போம் என்ன கிஃப்ட் வாங்கி தரீங்கன்னு. பாருங்க.